ஒரு கர்ப்பிணி பெண்ணை சேகர் பாபு கை வச்சு பெண்களுக்கான ஆட்சி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிச்ச இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்கார வச்சிட்டு இருக்காரு. இதுக்கு யார் பதில் சொல்ல போறா? முதலமைச்சர் பதில் சொல்ல போறாங்களா இல்ல வேற யார் பதில் சொல்ல போறா? அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து யார் பார்க்க போறா? 4 மாசம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை என்னுடைய தங்கையே கை வச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சியா? இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல. ஒரு குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் போட்டு இன்னொரு ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்க வேணா? வட சென்னையில இந்த கஞ்சாவையும் இந்த வன்முறையை மட்டுமே வச்சு வட சென்னையில வந்து திமுக ஜெயிச்சுட்டே இருக்கு. இந்த அரசியலை நாங்கள் ஒளித்தெறிவோம். 5 பேர் அடிப்பட்டதுல 2 பேர் சிறுபான்மை சகோதரர்கள். சிறுபான்மை சகோதரர் பாதுகாவலன்னு சொல்லிட்டு 2 சிறுபான்மை சகோதரர் முஸ்லீம் தோழர்கள் அடிச்சிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, முடிஞ்சா அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எப்பயும் போல நடந்துகிட்டே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தேர்தல் நாங்க பதில் சொல்லுவோம். தேங்க்யூ. 9 மணி சர்வே எடுக்க போனாங்க சார். என் பசங்க எல்லாமே 4 பேர்கிட்ட போயிருக்காங்க. ஆனா 4 மாசம் எங்க பொண்ணு மாசமா இருக்கிறா. அவளும் போட்டு அடிச்சிருக்காங்க குழந்தைய போட்டு. அவ இப்ப வழியில துடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி ஸ்கேன் போட சொல்லி அவளுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுனாலும் எதிர்கட்சிக்காரங்க எங்களுக்கு பதில் சொல்லி அவனை முழுக்க ஏன் சார் போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்கல்ல, ஏன் பெண்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த கட்சி வந்தா கொடுக்க மாட்டீங்களா? அடிப்பீங்களா போட்டு? இதுல வேற பிரெக்னன்ட் லேடிய கூட அடிச்சாங்க. எங்களை வந்து போலீஸ் கூட அடிக்கிறதுக்கு இழுத்துட்டு போய் அவங்க கிட்ட விடுறாங்க. அவளை இழுத்துட்டு போய் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு கூட பாக்கல, போலீஸே எங்களை அடிச்சாங்க. நீ வரக்கூடாது, ரோட்ல நிக்கிறதுக்கு போலீஸ்கார் கேட்டாரு. போலீஸ்கார் கூட என்ன சொன்னாரு, நிக்க கூடாதீங்க. ஏன் நிக்க கூடாதுன்னு கேட்கும் போதே சொல்லிட்டாரு, நீ எல்லாம் நிக்கவே கூடாது. அவரும் டிஎம்கே ஏத்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு.